சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசு சுவாமி, இந்த அதிகால வேளையிலே இறை வார்த்தையை வாஞ்சியோடு கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதியும். தேவனே, வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் புரிந்து கொள்ளும்படியாக ஏராளமான ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உமது வல்ல சக்தி கடந்து வரட்டும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, இந்த நேரத்திலே உமது வல்லமை இறங்கட்டும் ஐயா. உமது பிரசன்னம் இந்த அடிமையை மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியாக தூய ஆவியாருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். ஆமென். முத்திரை சான்றிதழ்களிலும் பொருட்களிலும் கட்டடங்களிலும் மனிதர்களிலும் விலங்குகளிலும் மரங்களிலும் பொறிக்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, முத்திரை இடப்பட்டவை ஒரு நபருக்கோ ஒரு குழுவிற்கோ நாட்டிற்கோ கம்பெனிக்கோ நிறுவனத்துக்கோ சொந்தம். இதெல்லாம் அர்த்தம். ஆனால் நாமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியால் இடப்பட்ட முத்திரையை நாம் இறுதி வரைக்கும் கட்டி காக்க வேண்டும். பரிசுத்தமாக இருந்தால் இந்த முத்திரை உடைபடாது. பாவம் செய்தால் இந்த முத்திரை உடைபட்டு போயிடும். பரிசுத்த ஆவிக்கு மிகுந்த துயரம் வந்துவிடும். அது பிரியமானவர்களே, இந்த முத்திரை நம் மீது மீட்பு நாளுக்காக, மீட்பு நாளை முன்னிட்டு நம் மீது போடப்பட்ட முத்திரை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த முத்திரையை கட்டி காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி என்பவர் யார்? திருத்துவ இறைவனின் 3 ஆட்களில் ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி 3 ஆட்கள் ஒரே கடவுளாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு துணையாளராக கொடுத்திருக்கிறார். இந்த துணையாளர் நமக்கு ஏராளம் நன்மைகளை செய்கிறார். முதலாவதாக இந்த உலகத்தை அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை கரம் பிடித்து பரலோகத்திற்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறார். எங்கு செல்வது, என்ன சொல்வது என்பதை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் வரங்களாலும் நம்மை நிரப்புகிறார். மூன்றாவதாக பாவத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பாவம், நீதி, நியாயத்தீர்ப்பு இவற்றை கண்டித்து உணர்த்துகிறார். நான்காவதாக நிறை உண்மையை நோக்கி, இயேசுவை நோக்கி நம்மை வழி நடத்துகிறார். ஐந்தாவதாக வரப்போகின்றவற்றை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறார். ஆறாவதாக இயேசுவை பற்றி மாத்திரம் பேசுவோம், அவரை மாத்திரம் மகிமைப்படுத்தவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு அருளாளர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் மகிமைப்படுத்த சொல்லிக் கொடுக்கிறார். ஏழாவதாக செபிக்க கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு 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 நன்மைகளை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் மிக 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 அவசியம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், அவரிடம் செபியுங்கள். ஐயா, என் மீது அசைவாடும் ஐயா, என்னை நிரப்பும் ஐயா, என்னை எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே, உம்முடைய துணை எனக்கு தேவகர்த்தாவே என்று நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது ஆவியானவரே என்னை நிரப்பும் ஐயா, வாரும் தூய ஆவியே என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க. வாரும் தூய ஆவியே, வல்லமையினாவியே,
வாரும் தூய ஆவியே, வல்லமையினாவியே, அக்கினியாய் எம்மை அபிஷேகம் செய்யுமே, அக்கினியாய் எம்மை அபிஷேகம் செய்யுமே. வாரும் தூய ஆவியே, வல்லமையினாவியே. ஆவியானவர் நம்மீது வரும் பொழுது நமக்கு பயங்கர வல்லமை இறங்கி வரும். பிரியமானவர்களே, அருளாளர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். வல்லமையான ஊழியத்திற்கு, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியானவருடைய வல்லமை மிக 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 அவசியம் என்பதை அறிந்த அருளாளர் இயேசு கிறிஸ்து லூக்கா 24:49 என்ன சொல்கிறார் என்று வாசித்து பாருங்கள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? உன்னதத்திலிருந்து நான் அனுப்ப போகிற அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இந்த நகரத்திலேயே இருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அருளாளர் இயேசு கிறிஸ்துவை சுற்றி நின்று கொண்டிருந்த அப்போஸ்தலர்களும் சீடர்களும் மற்றும் பலரும் என் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எத்தனை நாட்கள் இந்த நகரத்திலேயே தங்கி இருக்க வேண்டும் ஐயா? எங்களுக்கு குடும்பம் உண்டு, தொழில் உண்டு, எங்களுக்கு சாப்பாடு யார் கொடுப்பாராக, இங்கேயே தங்கி இருந்தா என்கிற கேள்வியை அவர்கள் கேட்கவில்லை. என் தேவனுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் தங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார்கள். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரம் அந்த நகரத்திலேயே தங்கி இருந்தார்கள். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அபிரகாமை நோக்கி, அபிரகாமே, உன் நாட்டையும் நிலத்தையும் வீட்டையும் விட்டுவிட்டு நான் காட்டுகிற பூமிக்கு வா, அங்கே உன்னை ஆசீர்வதித்து பெருங்குடியாய் பெருகச் செய்வேன் என்றார். இதை கேட்ட அபிரகாம், ஆண்டவரே, நாட்டையும் வீட்டையும் இனத்தையும் விட்டுட்டு வர்றது இருக்கட்டும், நான் வர வேண்டும் என்றால் என் மனைவி என் கூட வருவான், கால்நடைகள் வரும், அதுல கவனிச்சுக்கிற வேலையாட்கள் வருவாங்க, இந்த கால்நடைகளுக்கு தேவையான தண்ணீர் வேண்டும், புல் வேண்டும், எங்களுக்கு தேவையான உணவு வேண்டும். ஆக எத்தனை நாட்கள் பிரயாணம் ஆண்டவரே? நீ காட்டுகிற பூமி எங்கே இருக்கிறது ஆண்டவரே என்று அபிரகாம் கேட்கவில்லை. என்ன செய்தார்? தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதேபடி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் கடந்து சென்றார். ஆண்டவர் காட்டுகிற பூமி எங்கே இருக்கிறது என்று அவர் கடந்து சென்றார். பிரியமானவர்களே, தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன் மரியாளுக்கு கடந்து செல்கிறார். மரியாளை கண்டு மரியாளை வாழ்த்துகிறார். அருள் மிக பெற்றவரை வாழ்க, நீர் கருத்தரித்து பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீர் கருத்தரித்து ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று வாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, நல்லா கவனமா பாருங்க. மரியாளை வாழ்த்திய தேவன் மரியாளை பார்த்து, நீர் தேவனுக்கு தாயாக கூடியவராக இருக்கிறீர், ஆண்டவர் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஆகவே காத்திருந்து தயாராகும் என்று சொல்லவில்லை. மரியாள் ஏற்கனவே தயாரா இருக்கிறாங்க, அருளால் நிரப்பப்பட்டவராக இருக்கிறாங்க. அருளால் நிரப்பப்பட்டவராக இருந்த காரணத்தினால உடனடியாக மரியாளுக்கு ஊழியம் கொடுக்கப்படுகிறது. இந்த அப்போஸ்தலர்களும் சீடர்களும் தயாரா இல்லை, பரிசுத்தாவியால் நிரப்பப்படல, ஆகவே அவர்களுக்கு ஊழியம் கொடுக்கப்படல. நிரப்பப்படும் வரைக்கும் இங்கேயே இரு என்று சொல்கிறார். அபிரகாமை பார்த்து, அவர் நிரப்பப்படாத காரணத்தினால நீ நிரப்பப்படும் வரைக்கும் கடந்து வந்து கொண்டே இரு என்று சொல்கிறார். மரியாளுக்கு அப்படி அல்ல. தேவதூதன் கடந்து வந்ததுமே அருள்மிக பெற்றவளை வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவளை வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார். நீ தயாரா
மரியாள் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் வாக்கின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். Praise the Lord. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஏராளம் படித்திருக்கிறேன், பட்டங்களை பெற்றிருக்கிறேன், இந்த பைபிளை பற்றி விளக்கமுறை கூட நான் எழுதியிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லிடாதீங்க, என்று மாத்திரம் நினைச்சிடாதீங்க. பிரியமானவர்களே, படிப்பு வேற, அபிஷேகம் வேறங்க. ஏராளம் படிச்சுட்டாக்கும் பட்டம் பெற்றுட்டாக்கும் அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. பிரியமானவர்களே, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமாகும் பொழுது, பரிசுத்த ஆவியால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, பெரியோரே சிறியோரே, எல்லோரும் இந்த நிமிடத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நான் யாரு தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் எத்தனை சபைகளை வழி நடத்துறேன் தெரியுமா? நான் இங்கே பாஸ்டராக இருக்கிறேன், அங்கே ஊழியனாக இருக்கிறேன், இங்கே இறை ஊழியனாக இருக்கிறேன், நற்செய்தி பணியாளராக இருக்கிறேன், நற்செய்தியாளராக இருக்கிறேன். எல்லாம் இருக்கட்டுங்க, எல்லாம் இருக்கட்டுங்க. இப்ப உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. பரிசுத்தாவினுடைய வல்லமை உங்களுக்கு வேணும்னாக்கும், வல்ல சக்தியோட ஊழியம் செய்யணும்னாக்கும், என் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கணும்னாக்கும் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அப்பொழுது ஆவியால் நிரப்பப்படுவீர்கள். திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என் தேவன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென், ஆமென். தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது வல்லமையை பெற்று எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். தூய ஆவியின் வல்லமையை நாம் பெறவில்லை என்றால் என் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொன்னபடியே ஏறக்குறைய 120 பேர் ஒரு இடத்தில் கூடி ஒரே மனதாய் ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்று திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 2-4 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழியில் பேசத் தொடங்கினார்கள். பிரியமானவர்களே, காத்திருந்த 120 பேர் மேலையும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கியது. வல்லமையை பெற்ற மக்கள் அதிமிக வல்லமையோடு இயேசுவே ஆண்டவர் என்று முழக்கம் செய்தார்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார்கள். இதனால் பரிசேயர்களால் யூதர்களால் அடிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சோர்ந்து போகவில்லை, மன உளைச்சலுக்கு ஆளாகவில்லை. ஐயோ, இயேசுவை பற்றி போதித்தேன், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டேன், உடைந்து போய்விட்டேனே, நொறுக்கி போய்விட்டேனே, தள்ளப்பட்டு விட்டேனே என்று சொல்லி அவங்க பதறல கதறலங்க. இதை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இறை ஊழியர்களே, ஊழியத்தின் பாதையிலே உங்களுக்கு ஏராளமான நெருக்கங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். அவை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், இவை எல்லாவற்றின் மத்தியிலே நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 3ஆம் வசனத்தை பிற்பகுதியா அது என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கவனமா கேளுங்க. தூய ஆவியால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டால் அன்றி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாதுங்க. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு பிரசங்க பீடம் இருக்கிறது, எனக்கு ஒரு மைக் இருக்கிறது, எனக்கு ஒரு சபை இருக்கிறது, நான் எப்படி வேண்டுமென்றாலும் போதிப்பேன் என்று மாத்திரம் சொல்லிடாதீங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் ஒழிய
இயேசுவை பற்றி உங்களால சொல்லவே முடியாது. இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடவும் முடியவே முடியாது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க மைக்குக்கு முன்னால நின்று சினிமா நடிகர்களை பற்றி பேசலாம், விளையாட்டு வீரர்களை பற்றி பேசலாம், அரசியலை பற்றி சொல்லலாம், இங்கே இது நடக்கிறது அங்கே அது நடக்கிறது என்று சொல்லலாம், குட்டி 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 கதைகளை சொல்லலாம். பிரியமானவர்களே, மக்களும் குலுங்கி 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 சிரிப்பார்கள். ஆத்தும அறுவடை இருக்குமா? ஆத்தும அறுவடை இருக்குமா? பிரியமானவர்களே, ஆத்தும அறுவடை இல்லாத ஊழியம் சத்த ஊழியம். பிரியமானவர்களே, மைக்குக்கு முன்னால நிக்காதீங்க. அச்ச நடுக்கத்தோட ஆண்டவருடைய வல்லமையால் நிரப்பப்படுவதற்காக ஜெபிங்க. பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில ஏறக்குறைய 400 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வல்ல சக்தியோடு ஆவியால் நிரப்பப்பட்டு ஜெபத்திலும் தவத்திலும் இறங்கி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுறது வரைக்கும் அவர்கள் ஜெபத்தில் இருந்தார்கள், தவத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஜெபம் செய்து தவம் செய்து வல்லமையை பெற்ற பிறகு வல்லமையோடு ஊழியம் செய்தார்கள். பிரியமானவர்களே, ஆதி கிறிஸ்தவர்கள் வைராக்கிய கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், ஆவியில் நிரம்பிய கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், ஜீவனை கொடுக்க தயாராக இருந்தார்கள். பிரியமானவர்களே, ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலும் மதமும் ஒன்றானது. என்னிடம் வெள்ளியும் பொன்னும் இல்லை என்று சொன்ன திருச்சபையில் வெள்ளியும் பொன்னும் பட்டமும் பதவியும் சிலை வழிபாடும் நுழைந்தது. எத்தனை பெரிய பரிதாபம்! ஆவியானவர் துயரப்பட்டு போயிருப்பார். பிரியமானவர்களே, அந்த மட்டும் இல்ல, இன்றைக்கும் துயரப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார், இன்றைக்கும் வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆவியானவருக்கு துயரம் வர வைக்காதீர்கள். வல்ல சக்தியோடு நிரம்பி பரிசுத்த ஆவியால் நிரம்பி பரிசுத்த திருச்சபையை கட்டி எழுப்புங்க. பிரியமானவர்களே, அரசியலும் பட்டமும் பதவியும் சொத்தும் சுகமும் நமக்கு எதுக்கு? நமக்கு எதுக்குங்க? ஆண்டவர் நம்மளை எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்னாலும் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவதற்கு, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதற்கு. இன்று என்ன நடக்கிறது? இந்த திருச்சபையில் என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மறுக்கப்பட்டவராகவும் மறக்கப்பட்டவராகவும் இருக்கிறார். திருச்சபையில் இன்றைக்கு ஏராளமான விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. 10 நாட்கள் விழா, 3 நாட்கள் விழா, 5 நாட்கள் விழா என்று ஏராளமான விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இவருக்கு விழா, அவருக்கு விழா, இதுக்கு விழா, அதுக்கு விழா, ஏராளம். பிரியமானவர்களே, சமீபத்திலே ஒரு ஊரிலே குடும்ப விழா கொண்டாடப்பட்டது. அந்த குடும்ப விழா 10 நாட்கள் கொண்டாடப்பட்டது. இந்த 10 நாட்களிலே சிறப்பிப்பதற்காக 5 நாட்கள் கச்சேரிக்கு என்று ஒதுக்கினார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கச்சேரிக்கு பாடகர்களை இங்கிருந்தும் அங்கிருந்துமாக கொண்டு வந்தார்கள். இறுதியிலே செலவு எவ்வளவு தெரியுமா? 58 லட்சம். எத்தனை வேதனைக்குரியது! பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களை கூத்தாட்டங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறதும் கிடையாது, அவர் விரும்புறதும் கிடையாது. இப்படிப்பட்ட விழாக்களை நான் அருவருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த சபையில ஒருத்தர் கூட கிடையாதா? டேய் நிறுத்துக்கடா அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாதா? ஒருத்தர் கூட இயேசுக்காக கிடையாதா? ஒருத்தர் கூட ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர் கிடையாதா? என் உள்ளம் வெடிக்குதுங்க, என் உள்ளமே வெடிக்குதுனாக்கும் ஆவியானுடைய இருதயம் எப்படி சுக்கு நூறா வெடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பிரியமானவர்களே, இன்னும் ஒரு மோசமான நிலை என்ன தெரியுமா? ஆவியானுடைய அபிஷேகத்தையும் அவருடைய கொடைகளையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பரிதாபமான நிலை. பரிசுத்த ஆவியின் வல்லமையான கொடைகளாலும் யாராவது நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர் தலையில ஓராட்டி அடிச்சு எச்சரிக்கை விடாம கீழே வைக்கிறதா நம்முடைய மகா பெரிய பணி. பிரியமானவர்களே, ஒரு முறை ஒருத்தர் என்கிட்ட வந்து இப்படி கேட்டார், அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தாவி பரிசுத்தாவின்னு சொல்றீங்களே சிஸ்டர், அந்த பரிசுத்தாவியானவர் இட்லியை வேக வைக்க முடியுமா அவரால அப்படின்னு கேட்டார். பிரியமானவர்களே, அன்னைக்கு நான் அனுபவிச்ச இருதய வேதனைனா என்னன்னு சொல்லிட்டு என் இருதயம் அப்படியே கடகடன்னு ஆட ஆரம்பிச்சு, என்னால பேசவே முடியல. இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் கேட்டார், பரிசுத்த ஆவியினால இட்லியை வேக வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு. என்ன பெரிய அபத்தம்னு பாருங்க. பிரியமானவர்களே, எனக்கே இத்தனை வேதனைனாக்கும்
அற்ப புழுவுக்கும் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான எனக்கே இத்தனை வேதனைனாக்கும் பரிசுத்தாவியின் வல்லமேல் ஒரு துளியை அனுபவிக்கிற எனக்கு இத்தனை வேதனைனாக்கும் பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவர் எத்தனை வேதனைப்பட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்களே இந்த நேரத்தில் சிந்தித்து பாருங்கள். இன்னும் ஒரு மோசமான நிலை என்னன்னாக்கும், ஒரு சிலரை பார்த்து நான் பரிசுத்தாவியை பற்றி சொன்னானாக்கும் அவங்க சொல்றது என்னன்னாக்கும், பரிசுத்தாவியா அப்படின்னு ஒண்ணு இருக்கிறாரு, எங்களுக்கு தெரியவே தெரியாது, எங்களுக்கு இவரை தெரியும், எங்களுக்கு அவரை தெரியும், ஆனா பரிசுத்தாவியானவரை தெரியாதே என்று சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனை பெரிய பரிதாபம் பாருங்க பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எபேசு நகரத்துல இதே நிலைதான் இருந்தது. பவுல் எபேசு நகரத்தில் கடந்து சென்று நம்பிக்கைக்குள் கடந்து வந்தவர்களை பார்த்து இப்படியாக கேட்கிறார், நீங்கள் நம்பிக்கைக்குள் கடந்து வந்த பொழுது பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்கிறார். அதுக்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று திருத்தூதர் பணி 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். எத்தனை பெரிய பரிதாபம்னு பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த நிலைதான் இருந்தது, இன்றைக்கும் இந்த நிலைதான் இருக்கிறது. இன்றைக்கு 1000 லட்சக்கணக்கான ஊழியர்கள் தோன்றி இருக்கிற இந்த நாட்டிலும் கூட இந்த நிலைதானே இருக்கிறது, இந்த நாட்களிலும் கூட இந்த நிலைதானே இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு அச்ச நடுக்கத்தோட ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக இறங்குங்க. ஆவியானவரை துயரப்படுத்தாதீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் மனம் திரும்புங்க, பரிசுத்தாவியா நிரப்பப்படுங்க, இயேசுவே ஆண்டவன் சொல்லிட்டு அறிக்கையிடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்க பாவத்தையும் பாவ பழக்கங்களையும் வேரோடு பிடுங்கி எறியுங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தாவியால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் பாவத்தையும் பாவ பழக்கங்களையும் பிடுங்கி எறிங்க. பொய்மையை விலக்கி உண்மை பேசுங்க. சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள். திருடுகிறவன் இனி திருடுவதை நிறுத்தட்டும். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. பிரியமானவர்களே, சினம், சீற்றம், வீண் கூச்சல், படிப்புரை நிறுத்துங்க. இன்னைக்கு பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் மன்னிங்க. வெறுப்பு, எரிச்சல், கோபம், அகங்காரம் தூர தூக்கி எறியுங்க. குடிவெறிக்கும், விபச்சாரத்துக்கும், போதை மருந்துகளுக்கும், புகைப்பிடிப்புக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் என்றால் பிடுங்கி எறி. பண ஆசை, பதவி ஆசை, பொருளாசை, சொத்தாசை, மாமிச இச்சைக்குரிய ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா? இந்த நேரம் நல்ல நேரம், இந்த நேரம் நல்ல நேரம். ஆவியானவர் உங்களை நிரப்புகிற நேரம். இறை வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே தேவனே எனக்கு விடுதலை வேணும், என்ன நிரப்போம், எனக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி கதருங்க. அவர் உங்களை விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கிறார், உங்களை எடுத்து நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார், வல்லமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் செய்யும் பொழுது, அப்பா எனக்கு ஆவியானவர் வேணும் சொல்லி கேட்கும் போது, என் தந்தை உனக்கு ஆவியை கொடுக்காமல் இருப்பாரா என்று இயேசு கேட்கிறார். அது பிரியமானவர்களே, இந்த நேரத்துல தேவனே என்னை நிரப்போம், தேவனே என்னை நிரப்போம் என்று சொல்லி கதருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை படியுங்க. நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோயில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. நாம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே குடியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆலயம். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க யாருக்கு இடம் கொடுக்கறீங்க?
உங்க இருதயத்துல யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கா அல்லது படைக்கப்பட்டவைகளுக்கா? யாருக்குங்க இடம் கொடுத்திருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்குனாக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பூரிச்சு போயிடுவார், ரொம்ப மகிழ்வார். ஆனா இன்னைக்கு பரிதாபம் என்னன்னாக்கும் அநேகருடைய இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கிடையாது. அநேகருடைய இருதயம் கடினமாகி இருக்கிறது, பாவத்தால உறைஞ்சு கிடக்கிறது, பாறாங்கல் போல இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பாறாங்கல் உடையட்டும். இறை வசனத்தை இன்றைக்கு நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கனாக்கும் உங்க இருதயத்துல கொஞ்சம் மெதுவா கையை வச்சு பாருங்க. அங்க ஏதாவது தேவையில்லாத பாறாங்கல் உட்கார்ந்து இருக்குதான்னு பாருங்க. பொய்ங்கிற பாறாங்கல், புறணிங்கிற பாறாங்கல், சண்டை சச்சரவுங்கிற பாறாங்கல், பொறாமைங்கிற பாறாங்கல், அவன் காலை வாரி விட்டாலோலே உனக்கு தூக்கம் வரவே வராது. அவனை ஒரு தலையில ஒரு அடிச்சாலோலிய உனக்கு நிம்மதியே இருக்காது. அப்படிப்பட்ட பாறாங்கல்லாம் இருக்குதுனாக்கா, மாமிச இச்சைக்குரிய பாறாங்கல் இருக்குதுனாக்கா பிடுங்கி ஏறி ஒன்னொன்னா பிடுங்கி ஏறி ஆவியானவர் உன்னை நிரப்புவார். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்திலே என் தேவனுக்கு மாத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் இடம் கொடுங்க. அந்த இடத்துல உன் பிள்ளைக்கோ, கணவனுக்கோ, மனைவிக்கோ, உற்றார் உறவினர்களுக்கோ, சேர்த்து வச்சிருக்க பணத்துக்கோ, வெள்ளி கட்டிக்கோ, தங்க கட்டிக்கோ, ரத்தின கட்டிக்கோ நீ இடம் கொடுத்தீனாக்கோ என் ஆண்டவர் உன்னை விட்டு விலகி போயிடுவாரு. பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுவார். 100வது வயதிலே அபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுத்தார். அந்த அபிரகாம் அதுவரைக்கும் ஆண்டவரே 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 மேலே பார்த்துக்கிட்டு இருந்த அபிரகாம் குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சுக்கிறார். அந்த குழந்தை ஓடுறதையும், அது விளையாடுறதையும், அது குதிக்கிறதையும், அது சாப்பிட்றதையும் பார்த்து பூரிச்சு போயிட்டார். அபிரகாமுக்கு மேலே பார்க்கறதுக்கு நேரமே கிடையாம போயிடுச்சு. உங்களுக்கு மேலே பார்க்க நேரம் இருக்குதா? இருக்கா? இல்ல கீழே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்படி விளையாடுது, அப்படி ஓடுது, என் வீட்டுக்காரன் வந்துருவான், ஆஹா கம்பீரமா இருக்கிறானே, உலகத்திலே ஒரு ஆம்பளைனா அது என் வீட்டுக்காரனை தவிர வேற யாரும் கிடையாது, உலகத்திலே ஒரு பொம்பளைனா என்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆபிரகாம் தேவனை பார்க்கறதுக்கு பதிலாக பிள்ளைய பார்த்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? கொண்டு வா, வேட்சி பலி, எனக்கு எரிவலியா ஒப்பு கொடு. இப்படிப்பட்ட பரிசோதனைகளும் உங்களுக்கு வர நேர்ந்தாலும் நேரலாம். அச்ச நடுக்கத்தோடு உங்க இருதயத்துல என் தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு முதல் இடத்தை கொடுங்க. பிரியமானவர்களே, இஸ்ராயல் மக்களுக்கு சவுலுங்கிற ஒரு நபரை ராஜாவாக அபிஷேகம் செய்தார் என் ஆண்டவர். அப்ப அபிஷேகம் செய்த பிறகு சவுல் இஸ்ராயல் மக்களுக்கு ராஜாவானார். இஸ்ராயல் மக்களை கட்டி காக்க வேண்டியது சவுலுடைய கையிலே விடப்பட்டது. அப்பொழுது பெலிஸ்தர் இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய கடந்து வந்தார்கள். அவர் சமூவேலுக்காக காத்திருக்கிறார். பலி செலுத்தப்பட வேண்டிய நேரம் கடந்து வந்தது, கடந்து கொண்டே போகிறது. சாமுவேல் கடந்து வரவே இல்லை. சவுல் பார்க்கிறாரு, வீரர்கள்லாம் கலந்து போறது மாதிரி இருக்குது. உடனே ஒரு குரு செலுத்த வேண்டிய பலிய ராஜா செலுத்துறான். ராஜா தானே, தேவையின் நிமித்தமாக பலி செலுத்துறாங்களாம். பிரியமானவர்களே, அருமையான இறை ஊழியர்களே, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், சரியா? எனக்கு பலி ஒப்பு கொடுக்க தெரியாதா? பூஜையில சொல்ற மந்திரம்லாம் எனக்கு தெரியாதா? நான் சூப்பரா சொல்லுவேன். தயவு செய்து முன்னால போயிடாதீங்க. இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாக்கும் எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் சமாதானமா இருக்கும். சவுல் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, சாமுவேல் ஒப்பு கொடுக்க வேண்டிய பலிய, சாமுவேல் செய்ய வேண்டிய வேலையை நான் ராஜா என்று சொல்லி செய்ய ஆரம்பித்தான். பரிசுத்த ஆவியானவருக்கு பெரிய வேதனையை உண்டாக்கிட்டான். அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறார் சவுலை பார்த்து, சவுலே, அமலேக்கியரை நீ கூடோடு அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். சவுல் ராஜா என்ன செஞ்சார்? தனக்கு இஷ்டமானவைகளையெல்லாம் வைத்துக்கிட்டு தேவையில்லாதவெல்லாம் அழிச்சு போட்டுட்டான். இது ஆண்டவருக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. மிகவும் பரிதாபமான நிலைக்கு சவுல் கடந்து சென்றார். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிற மக்களே, அதிகாரம், பதவி கடவுளிடமிருந்து வருகிறது மக்களை வழிநடத்துவதற்காக, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக. மக்களுக்கு நன்மை செய்வதை விட்டுவிட்டு அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டு மக்களை ஆட்டி படைப்பதற்காக
இருப்பதற்காக அல்ல பிரியமானவர்களே, நீங்கள் சொகுசு வாழ்க்கையில் இருப்பதற்காக அல்ல பிரியமானவர்களே, பிறருடைய சுதந்திரத்தை பறித்துக் கொள்வதற்காக அல்ல பிரியமானவர்களே. எதற்காக ஆண்டவர் உங்களை படைச்சிருக்காரு? எதுக்காக அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கிறாரு? சிந்தித்து பாருங்க. குடும்ப தலைவர்களே, ஊர் தலைவர்களே, பங்கு பேரவை தலைவர்களே, சபை தலைவர்களே, நாட்டு தலைவர்களே, சிந்தித்து பாருங்க. எதுக்காக உங்களுக்கு ஆண்டவர் தலைமை பொறுப்பை கொடுத்தார்? பிறர் ஆட்டி படைக்கிறதுக்கா? அதிகாரம் செலுத்துறதுக்கா? பிறருடைய உரிமையை பறிப்பதற்கா? பிறரை அவமானப்படுத்தி கீழே தள்ளி போடுறதுக்கா? ஆண்டவர் உனக்கு பதவியை கொடுத்திருக்கிறார். நாக்கம் அவர் செய்தது போல நீங்களும் செய்யணும். என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? 12 அப்போஸ்தலருடைய கால கழுவினார். அவர் என்ன சொன்னார்? உங்கள் குருவும் தலைவனுமாகிய நான் இப்படி செய்தேன் என்றார். இதே போல நீங்களும் செய்யுங்க. தலைமை பொறுப்புல இருக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆடுகளுக்காக, மந்தைக்காக, தன்னுடைய குரூப்புக்காக ஜீவனை விடணும். சுயநலவாதிகளே, பதவியில உட்கார்ந்து இருக்கிறவர்களே, மனம் திரும்பு. முதல்ல நீ மனம் திரும்பு. அப்ப மற்றவங்களாம் மனம் திரும்புவாங்க, தேவனை பற்றி கொள்வார்கள். தேவமானவர்களே, தான் இஷ்டம் போல வாழ்ந்த சவுலுக்கு என்ன நடந்தது என்று 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்க. ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க, ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி அவரை கலக்கமுறை செய்தது. பிரியமானவர்களே, ஒரு முறை நீ தப்பு செய்தா பரிசுத்த ஆவியானவரை மன்னிப்பார். 2 முறை மீண்டும் 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 அதே பாவத்தை நீ செய்து கொண்டிருந்தாய் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த வேதனையோடு உன்னை விட்டு அகன்று விடுவார். கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை சவுல் செய்தான். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு அகன்று விட்டார் என்று வேத வசனம் கூறுகிறது. மாணவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் ஆலயம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்று பாடி அவரை போற்றுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பிரியமானவர்களே, ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு அன்பு உண்டு. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு நிம்மதி உண்டு. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு சாந்தி சமாதானம் உண்டு. உங்களுக்கு வேணுமா? அன்பு வேணுமா? சாந்தி வேணுமா? சமாதானம் வேணுமா? ஆவியானவரை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. எத்தனையோ குடும்பங்க நிம்மதியிலேயே சாந்தி இல்லையே, சமாதானம் இல்லையே, செத்து போனாலும் பரவாயில்லையே என்று சொல்ற மக்களே, சாவரத பிறகு யோசிக்கலாம். அதுக்கு முன்னால சாந்தி, சமாதானத்தை, நிம்மதிய, பொறுமைய கொடுக்கிற ஒருவர் உண்டு. அவருக்கு போங்க. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவிக்கு எதிராக பழிப்புரை மன்னிக்கப்படாது. மக்களுடைய மற்ற பாவங்கள், பழிப்புரைகள் அனைத்தும் மன்னிக்கப்படும். மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெற மாட்டார். வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் காதை திறந்து கேளுங்க. என்ன சொல்லப்படுது? கடைசியில வாசிங்க. தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெற மாட்டார். கொஞ்சம் அச்சம் நடுக்கம் இருக்கட்டுங்க. எது வேணாலும் இப்படி எடுத்து வாரி இறைச்சிட்டு போகலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தூய ஆவிக்கு எதிராக நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் அது மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்கிறது. தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் வல்லமையோடு ஊழியம் செய்யும் பொழுது என்னத்த சொல்லிட்டான், அது கிடக்குறான் அல்லேலூயா கூட்டம் என்று சொல்லி நீ கேவலமா பேசினாக்கும் நீ இம்மையிலும் மன்னிக்கப்பட மாட்டேன், மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டேன். ஜாக்கிரதை.
Praise the Lord. Praise the Lord. பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவங்களை பற்றி இப்ப நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். பிரியமானவர்களே, முதலாவது பாவம், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான முதலாவது பாவம், தூய ஆவியின் செயலாற்றலை சாத்தானின் செயலாற்றலாக மனது பொருந்தி கூறுவது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. பேய் பிடித்த ஒரு நபரை இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டுட்டு வர்றாங்க. அவர் பேச்சற்றவராகவும் பார்வையற்றவராகவும் இருக்கிறார். என் தேவன் இயேசு கிறிஸ்து அந்த மகனை சுகப்படுத்தி விட்டார். இதை கண்ட மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இவர் தாவீதின் மகனாக இருப்பாரோ என்று சொன்னார்கள். ஆனா இதை கேட்டுக்கிட்டு இருந்த, இதை பார்த்த பரிசேய கூட்டம், ராம முடிச்ச மனிதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர் பேய்புல், பேயின் தலைவனை கொண்டு பேயோட்டுகிறார் என்று சொன்னார். எத்தனை பெரிய அபத்தம்னு பாருங்க பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் வல்லமையினால இயேசு பேயோட்டினார், இயேசு சுகம் கொடுத்தார். ஆனா இவர்கள் இதை அறிஞ்சிருந்தோம் வேணுமே என்ன சொல்றாங்க, இது பரிசுத்தாவியான செய்யல, பேயினுடைய சக்தியில செய்யறாரு அப்படின்னு சொன்னாங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 இருந்து 11 வரை உள்ள வசனங்களை வாசிச்சு பாருங்க. அதில் 9 படைகள் உண்டு. ஞானம், அறிவு, நம்பிக்கை, சுகமளிக்கிற ஆற்றல், வல்ல செயல்களை செய்கிற ஆற்றல், இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல், ஆவிகளை தேர்ந்தெளியும் ஆற்றல், பரவச பேச்சு பேசும் ஆற்றல், அப்பேச்சை வளர்க்கின்ற ஆற்றல். ஆக 9 கொடைகள் உண்டு. இந்த 9 கொடைகளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்ல செயல்களை செய்கிற ஆற்றலையும் ஆவிகளை தேர்ந்து தருகிற ஆற்றலையும் கையில் எடுத்து அற்புதம் செய்திருக்கிறார். கொடைகளால் நிரப்பப்பட்ட மக்களே, ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம், துணிந்து நெல்லுங்க. இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ளப்படலை. இங்க அவரை பத்தி இல்லாத கொள்ளாதெல்லாம் சொன்னாங்க, பேய கொண்டு பேய ஓட்டுறான் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு இதை கேட்ட பிறகு, எப்படா இனிமே நான் பேய ஓட்ட மாட்டேன், இனிதான் அற்புதம் செய்ய மாட்டேன், என்னால இந்த அவமானத்தை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருக்காரு. சொல்றவன் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், வாயில நாக்கு இருக்கிறது வரைக்கும் மக்கள் பேசிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. அதுக்காக நம்ம எல்லா நாக்கை போய் பேசாதன்னு சொல்ல முடியுமா? அதுல நம்ம டைம் வேஸ்ட் ஆயிரும். பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம முன்னால போய்கிட்டே இருக்கணும், பின்னால திரும்பி பார்க்கவே கூடாது. இரண்டாவது பாவம், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவம் என்னவென்றால், இயேசுவை பற்றிய உண்மை தெரிந்தும் வேண்டுமென்றே அவரை மறுதலிப்பது. இயேசுவை பற்றிய உண்மை தெரிந்தும் வேண்டுமென்றே அவரை மறுதலிப்பது. பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் 2ஆம் முறையாக கூப்பிட்டு அவரிடம் உண்மையை சொல்லி கடவுளை மகிமைப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா எனக்கு தெரியாது, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாயிருந்தேன், இப்பொழுது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். பிரியமானவர்களே, பரிசேயர் கூட்டத்துக்கு நல்லாவே தெரியும், தெளிவாவே தெரியும், இயேசு சர்வ வல்லவர், அவர் தன்னிடம் இந்த வல்லமை வைத்து அற்புதம் செய்தார் என்று தெரியும். இருந்தாலும் அதை மறைப்பதற்காக என்ன கேட்கிறாங்க, உண்மையை சொல்லு, அவர் பாவி, அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இயேசுவே ஆண்டவர் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்திருந்தோம், இதை மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், இயேசு ஆண்டவர் என்று நீங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலைனாக்கும், இதுதான் பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம். பிரியமானவர்களே, வருமானம் கருதி பக்தி மார்க்கத்தை, மக்களை பக்தி மார்க்கத்தில் வழிநடத்தினீர்கள் என்றால், இதுதான் பரிசுத்தாவிக்கு எதிரான பாவம். பிரியமானவர்களே, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. வழியும் உண்மையும் வாழ்வும் நாங்களே சொல்லியிருக்காரு. நாங்களே சொல்லியிருக்காரா, நானே சொல்லியிருக்காரா? நானே. அவர்தான் வழி, பரலோகம் போறதுக்கு அவர் தான் வழி. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் அவர் தான், நிலைவாழ்வை கொடுக்கிறவர், பரலோகத்தை கொடுக்கிறவர் அவர் தான்.
உண்மை, அவர்தான். நான் தான் வழி, நான் தான் வாழ்வு, நான் தான் உண்மை. என் வழியா இல்லாம நீ பரலோகம் போகவே முடியாது. இதை விட விளக்கம் உங்களுக்கு ஏதாவது தேவையா? யோவான் 8:12 படிங்க. இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவன் இருளில் நடக்க மாட்டான், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். எங்களை பின்தொடர்பவன் இருளில் நடக்க மாட்டான். அப்படியா இருக்குது? இல்ல, என்னை பின்தொடர்பவன். திருவழிபாடு 1:8 படிங்க. அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது அநேகருக்கு தெரியுமா தெரியாதா? மேல இருக்கிறவங்க இருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் இது தெரியுமா தெரியாதா? இயேசுதான் ஆண்டவர். அவரே வழி, அவரே ஒளி, அவரே வாழ்வு. என் வழியா இல்லாம பரலோகம் இல்ல. தெளிவா சொல்றாரு. எங்க பிறகு என்னத்துக்கு எம்மதமும் சம்மதமும் கொட்டடிச்சுட்டு போகணும்? எம்மதமும் சம்மதம் ஏன் கொட்டடிக்கிற? யார் வேணாலும் கொட்டடிக்கட்டும். நீ கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணுமே ஒழிய கொட்டடிக்கிறதுக்கு கிடையாது. எம்மதமும் சம்மதம் என்று சொல்றதுக்கு கிடையாது. பிரியமானவர்களே, இதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவத்துல நம்பர் 1 பாவம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக பாவத்தில் நிலை கொள்வது. பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான மூன்றாவது பாவம் என்னன்னா இருக்கும்? பாவத்தில் நிலை கொள்வது. தெய்வ பயம் இல்லாமல் கட்டளைகளை மீறி செய்த பாவத்தையே மீண்டும் 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 செய்து கொண்டிருப்பது. தெய்வ பயம் இல்லாம செஞ்ச பாவத்தையே திரும்ப 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 செஞ்சுட்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, குடி குடிப்பதும், விபச்சாரம் செய்வதும், போதை மருந்துகளை போடுவதும், புகை பிடிப்பதும் ஒரு நபருடைய உடல் உள்ள ஆன்ம சுகத்தை பாதிக்கும் என்று தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே அதே பாவத்தை திரும்ப 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 செய்யறதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவம். தெரியாம இருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சு வேணுனே இந்த பாவத்தை செஞ்சா என் உடல் சுகம் போகும், என் உள்ள சுகம் போகும், என் ஆன்ம சுகம் போகும் என்று தெரிந்திருந்த நீ வேணுனே செய்யறா பாரு, அதான் பெரிய பாவம். என் ஆண்டவர் சிம்சோனை தேர்ந்தெடுத்தார் இஸ்ராயல் மக்களை வழி நடத்துவதற்காக. அவன் தாயின் வயிற்றில் இருந்த பொழுதே அவன் அபிஷேகம் செய்யப்பட்டவனாக இருந்தான், வல்லமையால் நிரப்பப்பட்டிருந்தான். பிரியமானவர்களே, அவன் வாலிபனாக இருந்த பொழுது அவனை எதிர்த்து சீறிக்கொண்டு ஒரு சிங்கம் வர அந்த சிங்கத்தை பிடித்து ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்தறிவது போல கிழித்தறிந்தான். பிரியமானவர்களே, இந்த சிம்சோனுக்கு எதிராக 1000 பிலிஸ்தியர்கள் வந்தார்கள். ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பிலிஸ்தியர்களை கொன்னு குவித்தார். அத்தனை பெரிய வல்லமை அந்த சிம்சோனுக்கிட்ட இருந்தார். பிரியமானவர்களே, ஒரு நாள் அவன் காசா நகரத்துக்குள்ளே இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பிலிஸ்தியர்கள் அவனை அப்படியே பிடித்துக் கொள்வதற்காக நகர வாயில் கதவை மூடிவிட்டார்கள். சிம்சோன் என்ன செஞ்சார்? ராத்திரியில எந்திரிச்சு போய் அந்த காசா நகரத்து வாயில் கதவை அப்படியே பிடிங்கி எடுத்து தோல்ல வச்சுக்கிட்டு மலை மேல நடந்து போனார். அத்தனை பெரிய வல்லமையை பெற்றிருந்தார் இந்த சிம்சோன். இவன் என்ன செஞ்சான்? மாமிச இச்சைக்கு அடிமைப்பட்டு செய்த பாவத்தையே திரும்ப 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 செய்து கொண்டிருந்தான். இது என் தேவனுக்கு பிடிக்காது, ஆவியானவருக்கு அருவருக்கக்கூடிய பாவம் என்பதை அறிந்திருந்தும் திரும்ப திரும்ப செய்தான். காரணம் என்ன? நான் பாவம் செய்தேன், வல்லமை என்ன விட்டு போகல, வல்லமை இருக்கதானே செய்தது, ஆக இப்பவும் பாவம் செய்வேன், வல்லமை என்ன விட்டு போகாது, எவனாலும் வந்தாலும் கீழ் கிழிச்சிருவேன் என்று சொல்லி அவன் பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் என்ன நடந்தது? ஆவியானவர் அவனை விட்டு கடந்து சென்று விட்டார். ஆவியானவர் அவனை விட்டு விலகி சென்றதை அவன் அறியாதிருந்தான். நீதித்தலைவர்கள் 16:20 படியுங்க. அவள், சிம்சோன், பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். அவர் தம் தூக்கத்தில் இருந்து விழித்து, முன்பு போல் இப்பொழுதும் என்னை விடுவித்துக் கொண்டு வெளியே செல்வேன் என்று சொன்னார். ஏனெனில் ஆண்டவர் அவரிடம் இருந்து அகன்றிவிட்டார் என்பதை அவர் உணரவில்லை.
Praise the Lord. Praise the Lord. பலவானாகிய சிம்சோனிடமிருந்து பரிசுத்த ஆவியானவர் விலகி சென்று விட்டார். காரணம், அவன் அடுக்கடுக்காக வேண்டுமென்றே விபச்சார பாவத்தை செய்து கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, வேணும்னே பாவத்தை செய்யாதீங்க. ஒரு முறை ஆண்டவர் மன்னிப்பார், 2 முறை ஆண்டவர் மன்னிப்பார், 3வது முறை உன்னை விட்டு கடந்து சென்று விடுவார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, வல்ல சக்தியோடு நாம் நிரப்பப்படவில்லை என்றால் நம்முடைய ஊழியம் செத்த ஊழியமாகிவிடும். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். இறை ஊழியர்களே, ஏதோ போதிக்கிறேன், ஏதோ ஒரு சபை, என் கடமையை செய்கிறேன் என்றல்ல, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு உங்கள் ஊழியத்திலே ஆத்தும அறுவடை இல்லைனாக்கும் நல்ல கவனிங்க. இறை ஊழியர்களே, உங்கள் ஊழியத்திலே ஆத்தும அறுவடை இல்லை என்றால் அந்த ஊழியம் செத்த ஊழியம். Praise the Lord. எல்லாரும் உங்க வலது கரத்தை கொஞ்சம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஊழியத்துல ஆத்தும அறுவடை இல்லைனாக்கும் அது செத்த ஊழியம். செத்த ஊழியம் ஏன் அவர் செய்யணும்? உன் வீட்டுல வேலை இல்லை, உன் வீட்டுல வேலை இல்லை, உன் மனைவி மக்களை கவனிக்கலாமே, கூலி வேலைக்கு போகலாமே, ஏன் பைபிளை தூக்கி தெரியல? ஏன் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில எடுத்துக்கிட்டு ஆத்தும அறுவடை செய்யாம இருக்கிற காரணம் என்ன? உனக்கு பரிசுத்தம் இல்ல, நீ ஊழல் நிரம்பி இருக்குது, உனக்கிட்ட அசுத்தம் நிரம்பி இருக்குது. ஆகவேதான் வெள்ளமே வெளிப்படல. திருந்து, மனம் திருந்து. பிரியமானவர்களே, என் தேவனுடைய பாதத்துல விழுந்து, ஐயா நான் பாவம் செஞ்சுட்டேன் ஐயா என்று சொல்லி கதறு. என் தேவன் இறக்கப்பட்டு ஒருவேளை உன்னை எடுத்து நிறுத்தலாம். Praise the Lord. Praise the Lord. தாவீது பாவம் செய்த பிறகு என்ன செய்தார் என்று பாருங்கள். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூயாவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி அவர் கதறினார். பிரியமானவர்களே, இறை ஊழியர்களே, என் தேவனுடைய பாதத்துல விழுந்து இதே வசனத்தை சொல்லி கதறுங்க. உன் முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதையும், பரிசுத்த ஆவியை தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி கதறுங்க. Praise the Lord. Praise the Lord. 4வது பாவம், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான 4வது பாவம், கடவுள் என் பாவங்களை மன்னித்து விடுவார் என்று வேண்டுமென்றே பாவம் செய்வது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கடவுள் என்ன பார்க்கிறார்? என்னுடைய பலவீனம் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். ஒன்னும் நான் மறைச்சு வைக்கல. ஆகவே என் பலவீனத்தெல்லாம் ஆண்டவர் மறைச்சிருவார். உடம்பு வலிக்காக கொஞ்சம் குடிச்சுக்கிறேன், தூக்கம் வரலேன்னு கொஞ்சம் போதை பொருளை போட்டுக்கிறேன், ஜீரணத்துக்காக கொஞ்சம் புகை பிடிச்சுக்கிறேன், உடம்புக்கு கொஞ்சம் இன்பம் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் விபச்சாரம் செஞ்சுக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லாத, என்று மாத்திரம் சொல்லாத. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார், என் பலவீனத்தை அறிகிறார், என்னை விடுவித்து விடுவார் என்று மாத்திரம் சொல்லாதே. என் எல்லா பாவங்களுக்காகவும் அவர் மரித்து விட்டார் என்று மாத்திரம் சொல்லாதே. ஆண்டவருடைய கோபம் உன் மீது திடீரென்று இறங்கும். Praise the Lord. Praise the Lord. சீராக் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படியுங்க. நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே. ஆண்டவர் பொறுமை உள்ளவர், பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அசட்டு தைரியத்தோட இருக்காதீங்க. இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு, எப்போ மரணம் வரும்னு நமக்கு தெரியாது. எந்த நேரத்துல வந்தாலும் என் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைகிறதுக்கு எல்லா வேலையிலும் நீங்க தயாராயிருக்கணும். ஆகவே வேணுனே பாவம் செய்யாதீங்க. Praise the Lord. Praise the Lord. 5வதாக பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவம் என்னவென்றால், கடவுளால் என் பாவத்தை மன்னிக்க முடியாது என்று அவரது இரக்கத்தின் மீது அவநம்பிக்கை கொள்வது. அவரது இரக்கத்தின் மீது அவநம்பிக்கை கொள்வது, இது பரிசுத்த ஆவியானவருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கக்கூடிய பாவம். பிரியமானவர்களே, அது பிரியமானவர்களே, யூதாசை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் பாவம் செய்தான், இயேசுவை காட்டி கொடுத்தான், 30 வெள்ளிக்காசுகளுக்கு வித்து போட்டான், பாவம் செய்தான் தான். ஆனால் அவன் நம்பிக்கையை இழந்து விட்டான். நம்பிக்கையை இழந்து விட்ட காரணத்தினால அகால மரணத்துக்கு அவன் கடந்து சென்றான். மத்தேயு 27வது அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். 6வதாக தேவதூஷணம், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக செய்கிற பாவம்
தேவ தூசணம், கடவுளை திட்டுறது, இஷ்டமோட திட்டுறது. கடவுளை உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு காது இருக்குதா, நான் தான் இழுச்சவாயா, என் வீட்டிலே துன்பம், என் வீட்டிலே கஷ்டம், என் வீட்டுல நீதான் கடவுளா என்று மண்ணை வாரிட்டு கூட ஒரு சில தூத்திட்டு போவாங்க. கடவுளாவது மண்ணம் கட்டியாது. இன்னையில இருந்து உனக்கு நான் கோயிலுக்கு வர மாட்டேன் பாரு, நான் பலி செலுத்த மாட்டேன் பாரு, நான் காணிக்க போட மாட்டேன் பாரு. கடவுளுக்கு எதிரா பிரியமானவர்களே, 4 பேர்த்த பார்த்துன்னு சொல்றது. அவர் என்ன கடவுளா, ஏசுனா கடவுளா, சும்மா ஏன் அங்கெல்லாம் போய் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க அப்படின்னு இயேசுவை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றது. இதுதாங்க தேவ தூசணம், பரிசுத்தாவிக்கு எதிரான பாவம். ஒரு சிலர் இப்படி கூட சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏத்தனை அற்புதமா செஞ்சுட்டாரு, அற்புதமா செஞ்சாரு, எல்லாரும் அப்பங்களை ஒண்ணா எல்லாரும் பயந்துக்கிட்டா நிறைய அற்புதம் செஞ்சாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று சொல்றவங்க கூட உண்டு. இயேசுவையே மறுதளிக்கிறவங்க கூட உண்டு. இதெல்லாம் தேவனுக்கு கொஞ்சம் கூட பிரியமில்லாத ஒரு நிலைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவம் இயேசுவை கீழ்த்தரமாக பேசுறது, இயேசுவை பற்றி அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி பேசுறதுக்கு பதிலாக, அவரை உயர்த்தி பேசுவதற்கு பதிலாக அவரை தாழ்த்தி பேசுறது. பிரியமானவர்களே, இந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில எத்தனை துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், தேவனே உன் சித்தப்படி ஆகட்டும் ஐயா, உன் நாம மகிமை அடையட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. யோபுவை பாருங்க, அவருக்கு எத்தனையோ துன்பம் வந்துச்சு, எத்தனையோ கஷ்டம் வந்துச்சு, எத்தனையோ நஷ்டம், பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்க, அவங்க வச்ச மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிருச்சு. அதே நேரத்தில் பணியாளர்களும் செத்து போயிட்டாங்க, எல்லாம் இழந்துட்டாங்க, எல்லாரும் போயாச்சு. கடைசியில் அவருடைய உடம்புலையும் புண்ணு வந்துருச்சு. அவர் என்ன சொன்னாரு, தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார், நிர்வாணியா பிறந்தேன், நிர்வாணியா போறேன், அவருடைய நாம மகிமை அடையட்டும், அவருடைய நாம மகிமை அடையட்டும். பிரியமானவர்களே, என் தேவனுக்கு எதிராக அவர் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படியுங்க. அப்போது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர், கடவுளை படித்து மடிவதுதானே என்றாள். ஆனால் அவர் அவரிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய், நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தன் வாயால் பாவம் செய்யவில்லை. இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. அது பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மீட்பு நாளை முன்னிட்டு நம் மீது போடப்பட்ட முத்திரையாக இருக்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுது அந்த முத்திரை உடைந்து போய்விடும். எக்காரணத்தை முன்னிட்டோம் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பாவம் செய்யாதீர்கள், அவரை நோகடிக்காதீங்க, அவரை வேதனைப்படுத்தாதீங்க. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு மகிழ்ச்சி உண்டு, சாந்தி உண்டு, சமாதானம் உண்டு. இதை தேடித்தானே நீங்க அலைகிறீங்க. இதுதாங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உண்டு. அவருக்கு எதிராக பாவம் செய்யாதீங்க. எப்போதும் பரிசுத்த ஆவியானவரை மகிழ்ச்சி படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது கடந்து வரும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யுங்க, ஆவியானவரே உமது கொடைகளாலும் கனிகளாலும் வரங்களாலும் என்னை நிரப்பும் ஐயா என்று சொல்லி ஜெபிங்க. அவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு வழி நடத்தும், எங்களை வழி நடத்த என்று சொல்லி வல்லமையா பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆவியான அன்பு தெய்வமே எங்களை வழி நடத்துமையா என்று சொல்லி பாடுங்க. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஹல்லேலூயா 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 எடுத்து
வல்லமையால் எங்களை நிரப்பும் கர்த்தாவே. இயேசுவே உமக்காக நாங்கள் ஓடலாம், நாமத்தை அறிக்கையிடலாம். இயேசுவே ஆண்டவரே சக்தியோடு அறிக்கையிடலாம் கர்த்தாவே. எங்களை நிரப்போம், இப்போ நிரப்போம் ஆண்டவரே. காரணத்தை முன்னிட்டோம், எங்க பலவீனத்தினால நாங்கள் பாவம் செய்து நீர் போட்ட முத்திரையை நாங்கள் உடைத்து விடாதபடி தேவனே எங்களை காத்துக்கொள்ளும் ஐயா. இயேசுவே எங்களை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. வல்லமை இறங்கட்டும், வானம் திறக்கப்படட்டும், வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, 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 பரிசுத்தாத்மாவுடைய வல்லமை இப்போ இறங்கட்டும், இந்த நேரமே இறங்கட்டும். இந்த உலகம் முழுவதும் பரலோக ஐக்கியா பற்றி எறியட்டும். இந்த இறைவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர் மீதும் தேவ வல்லமை, பரலோக வல்லமை, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பவே இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நபரையும் அபிஷேகத்தால் நிரப்பும், வல்லமையால் நிரப்பும் சுவாமி, வல்லமையால் நிரப்பும் சுவாமி. எடுத்து நிறுத்தி உபயோகியும் ஆண்டவரே. இயேசுவே உன் பிள்ளைகளை எடுத்து நிறுத்தி உபயோகியும் ஆண்டவரே. வல்லமைப்படுத்தும், சக்திப்படுத்தும். உன் நாமம் மாத்திரம் இந்த பூமியில மகிமைப்படுத்தப்படட்டும். நீ மாத்திரம் ஆண்டவர் என்று அறிக்கையிடப்படட்டும். நீரே வழியும் வாழ்வும் உண்மையுமாக இருக்கிறேன் என்பதை எல்லா மக்களும் அறிந்து கொள்ளட்டும். வழியாக அல்லாமல் ஒருவரும் பல்லவும் போக முடியாது என்கிற சத்தியத்தையும் இந்த உலகம் அறியட்டும். ஆவியால் நிரப்பும் ஐயா. ஆவியான அன்பு தெய்வமே, இந்த அடியோரை ஆட்கொண்டு நீ வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.